Welcome to Samria channel. Cook with Komali season 6 10th and 11th எபிசோடோட ப்ரோமோஸை நேத்தே ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் இன்னைக்கு ரீபோஸ்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ப்ரோமோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரோமோ மூலமா நம்மளுக்கு எபிசோட் பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட்ல ஷெஃப் தாமுப்பா வந்துட்டாரு. ஆரம்பிக்கலாங்களா? இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் உணவு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஷ்ஷஸ் தான் செய்ய போறாங்க. அதனால தமிழ்நாடு சார்ந்த உணவு வகைகள், செட்டிநாடு, கொங்கு நாடு, சென்னை, இந்த உணவு வகைகளை தான் சூஸ் பண்ணி கண்டஸ்டன்ஸ்க்கு தராங்க. கோமாலிஸ்லாம் மூவில இருக்க பிரபலமான கேரக்டர்ஸா வராங்க. குரேஷி தெனாலி கமலஹாசனா வராரு, புகழ் விருமாண்டியா வராரு. இந்த ரெண்டு கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. மிச்ச கேரக்டர்ஸ்லாம் எபிசோட் பார்க்கும்பொழுது தான் தெரியும். மெரினா புகழ் சுந்தரி அக்காவோட பேரை மாத்திட்டாங்க. அதனால சுந்தரி அக்கா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. என்னப்பா எனக்கு தங்கதுரை அனுப்பல, தாயும் பிள்ளையும் பிரிச்சுட்டீங்களேன்ற மாதிரி சொன்னாங்க. சுந்தரி அக்காவோட பேர் பண்ண போற கோமாளி யாருன்னு பாத்தீங்கன்னா புகழ் அவர்கள், சாரி விருமாண்டி புகழ் அவர்கள். சமைக்கும் பொழுது ஒரு இன்ஹரன்ஸ் வேணும்ல, ஒரு தடை வேணும்ல. அந்த தடையா என்ன கொடுக்க போறாங்கன்னா ஒரு பேப்பர் பேக் தான் தர போறாங்க. கண்டஸ்டன்ஸ் 15 நிமிஷமும் கோமாலிஸ் 15 நிமிஷமும் மாட்டிக்கணும். கண்டஸ்டன்ஸ் பேப்பர் பேக் மாட்டிருக்கும் பொழுது கோமாளிகள் சமைப்பாங்க. 90 மினிட்ஸ் தான் வந்து டோட்டலா அவங்களுக்கு டைம் தரப்படுது. பிரியாராமன் அவர்களுக்கு ஷர்ஜன் தான் கோமாளியா பேர் பண்றாரு. ராஜுக்கு ஷரத், மதுமிதா அவர்களுக்கு குரேஷி, ஷபானாவுக்கு சுனிதா பேரா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது நடுவுல கோமாலிஸ் பண்ற அலப்பறைகள்லாம் செம்ம ஃபன்னா இருக்கு. இந்த எபிசோட் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்டா போட்ட ப்ரோமோ அந்த மாதிரிங்க. ஷரத் சமையல் பண்றதுக்கு முன்னாடி பக்தி மயமா ஒரு பாட்டு பாடுறாரு. ஆனா அந்த பாட்டு பக்தி பாடல் மாதிரி தெரியல. அதனால ராஜு கெஞ்சுறாரு, இது புனை எரிக்கும் போது பாடுற பாட்டியா, இதை பாடாதன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யா டாலி சேட்ட. சௌந்தர்யா உளுந்து எங்கன்னு கேட்க டாலி கீழே உளுந்து காட்டி இதோ இதுதான் உளுந்து அப்படிங்கிறாங்க. மொக்க காமெடியா இருந்தாலும் அந்த இடத்துல சௌந்தர்யா என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது நமக்கு சிரிப்பு வந்துடுது. சௌந்தர்யா வேற லெவல்ல கலக்குறாங்கன்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா நந்தாவோட பேரா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமைக்க போறோம் அப்படின்னு நந்தா சொன்னதும் அதை கேட்ட சௌந்தர்யா செட்டிநாடு அந்த டிஷ் பேரு தானே அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். சௌந்தர்யாவோட சமையல் அறிவை பார்த்து அதிர்ந்து போன நந்தா, அட இல்லம்மா நம்ம அந்த கியூசன்ல இருந்து ஒரு சமையலை சமைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாத்த விட சம மேட்டர் என்னன்னா குக்கர்ல சமைச்சிருக்கீங்களான்னு நந்தா கேட்க, சமைச்சிருக்கேனே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் குக் சௌந்தர்யா சொல்ல, அப்படி என்னமா சமைச்சிருக்கேன்னு கேட்க, நூடுல்ஸ் அப்படின்னாங்க பாருங்க. நந்தா ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. என்னது குக்கர்ல நூடுல்ஸா அப்படின்னாரு. சௌந்தர்யா நூடுல்ஸ்க்கு தண்ணி போட்டு மசாலா போட்டு விசில் வச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. போட்ட 4 ப்ரோமோல இந்த 4வது ப்ரோமோ தான் கொஞ்சம் கண்டென்ட்டோட இருந்தது, கொஞ்சம் சிரிக்கும்படியாவும் இருந்தது. இந்த ப்ரோமோ நாளைக்கு வர போற எபிசோட பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுது. குக் வித் கோமாளி சீசன் 6ஓட அப்டேட்ஸை பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jamima. Take care.